ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம வாழை படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த படம் மொத்தமாக 2 மணி நேரம் 2 நிமிஷம் இருக்க போகுது. இந்த படத்தோட ஸ்டார் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே ஒன்றா படித்தாங்க. ஃபைனலாக அவங்க கரியரில் அவங்களுக்கு என்னமான பிரச்சனைகள் வருது, இதுதான் மொத்த கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க. அதாவது மொத்தமாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸுமே ஸ்கூல்லேருந்து காலேஜ் லெவல் வரைக்கும் ஒரே தான் வந்து படிப்பாங்க. ஸ்கூலில் படிக்க சொல்லியும் சரி, காலேஜில் படிக்க சொல்லி அவங்க என்னமான சேட்டைகள்லாம் பண்ணாங்க, கரியர் எப்படி கவனிக்காமல் விட்டாங்க, படிப்பு எப்படி கவனிக்காமல் விட்டு அவங்க கரியர் எப்படி ஸ்பாயில் ஆகுது, இதுதான் மொத்த கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க. வாழை பயோபிக் ஆஃப் ஏ பில்லியன் பாய்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லா பசங்களையுமே பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படனே சொல்லலாம். இது முழுக்க முழுக்க காமெடி மற்றும் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட படனே வந்து சொல்லலாம். அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூலில் இருக்காங்க, அப்புறம் காலேஜ் போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸாகவே நடைபெற போகுது. ஸ்கூல்லேருந்தே 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நிறைய சேட்டைகள் பண்ணுறாங்க. அடிக்கடி வந்து பார்த்தா பிரின்ஸிபல்கிட்ட மாட்டுறாங்க. பிரின்ஸிபலும் 4 பேரோட பேரண்ட்ஸையுமே அடிக்கடி கூப்பிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் படிக்க சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணுறதால காலேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேரண்ட்ஸுமே சேர்த்து இவங்க 4 பேருமே ஒரே காலேஜில் சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேறு வேறு காலேஜில் சேர்க்குறாங்க. பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரே சமயத்தில் ஒரே காலேஜில் வந்து தான் வந்து சேர்றாங்க. அங்கேயும் பல பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, ஒரு சில லவ்லாம் வந்து ஏற்படுது. இதுதான் வந்து மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. 4 பேருமே சேட்டை பிடிச்ச பசங்கனே சொல்லலாம். இதுக்கப்புறம் அவங்க வந்து காலேஜ் வந்து பார்த்தா பாஸ் பண்ணாமல் அரியர் வச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலைன்னு போக சொல்ல அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வந்து டிசப்பாயின்மெண்ட் நடக்குது, அந்த பசங்களால் அந்த பேரண்ட்ஸுக்கு எந்த மாதிரி அவமானப்படுறாங்க, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காமெடி ட்ராமானா சொல்லலாம். சூப்பராக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காமெடியாகவே போயிட்டுருக்கு. நம்ம ரியல் லைஃப்பில் எப்படிலாம் நடக்குமோ அதை அப்படியே வந்து பார்த்தா படமாக எடுத்திருக்காங்க. ஸ்கூல் லைஃப்பும் சரி, காலேஜ் லைஃப்லையும் சரி, எந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுறாங்க இதான் வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. அதேமாரி அவங்க பேரண்ட்ஸும் எப்படிலாம் பண்ணுறாங்க அதையும் நகைச்சுவாக கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுமே நடித்து எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. அந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த பசங்களாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்களால் அந்த பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிட்ட எந்த மாதிரி அவமானப்படுறாங்க அதையும் தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல எமோஷன் சீன் கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒரு சில சீனில் ஒரு சில எமோஷன்ஸ் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேருக்குமே 4 விதமான எமோஷன் அவங்க ஃபாதர் கிட்ட கனெக்ட் ஆகிருக்கும். அவங்க ஃபாதர் எந்த அளவுக்கு கடைசியாக சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பக்காவாக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லா பசங்களையுமே பார்க்க வேண்டிய ஒரு பக்காவான காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படம் மூலமாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து கரியரில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்பயர் கூட நீங்கள் வந்து ஆகலாம். அதையும் பார்த்துக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி போகுதுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு படம்னே சொல்லலாம். எமோஷனல், காமெடி, ட்ராமா எல்லாமே இருக்கிற ஒரு கலவையான மிக்சனப்பான படம். இன்னும் வந்து பார்த்தா மலையாளமில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவினே சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா எந்த சீனுமே வந்து பார்த்தா ஃபைட்டோ தப்பான சீன் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து டீசெண்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் பார்த்தவங்க மறைக்காமல் படத்தில் கமெண்ட்ஸை தெரிவிங்க. முக்கியமாக இந்த படத்துக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.